என் லைஃப்ல ஒரு ஜெப வாழ்க்கை இருக்குதா? நம்ம நினைக்கலாம் நம்ம பார்ட்டா நல்லா நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. இல்லவே இல்லை. அதான் சர்ச்சுக்கு வர்றோம், ஆவியில நிரம்புறோம், உள்ள ஆவியானவர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 2-3 அந்நிய பாஷையும் கூட என்ன செய்யுது, வருது. ரைட் உள்ளதா இருக்கிற நல்லதுதான். ஆனா இது ஒரு 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 மாய வாழ்க்கையில நம்ம சிக்கிக்கவே கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்துங்கிறாரு. சொல்லுங்க, என்ன செய்ய அடைந்து? ஆவியானவர் வந்தாலே அவர் வேலையை ஒரு மனுஷனை பலப்படுத்துறது தான். கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பணக்காரராகி விடுவீர்கள். அப்படியா? 1 வீட்டுக்கு 2 வீடு வாங்கிடுவீங்க? அப்படியா? இல்ல, ஆவியானவர் வந்தா நீ பலன் அடைந்து விடுவார். எவ்வளவு வீக்கானவனா இருந்தாலும் பீக்ல கர்த்தர் கொண்டு வந்துருவா. அதை செய்யறவர் ஆவியானவர். ஆதி பரிசுத்தவான்கள் அதை புடிச்சு தாங்க தொங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே பிடிப்பு பிரேயர். ஆவியானவரை பிடிக்கணும்னா அதற்கு வாய்க்கால் ஜெபம் தான். நல்ல விசுவாசிக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில நீங்க தோத்து போய் இருந்தாலும் கவலை இல்ல. இன்றைக்கும் ஆவியானவர் உங்களுக்கு ஜெபத்துல கை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம். ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாத. ஆதி பரிசுத்தவான்கள் ஜெபத்தை விடலையே. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம், எதை விட்டுட்டோம்? சொல்லுங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம், எதை விட்டுட்டோம்? ஏன் நம்ம லைஃப்ல உண்மையை யோசித்து பாருங்க.